நடிகர் டேனியல் பாலாஜியோட திடீர் மரணம் வந்து ஹாலிவுட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இளம் வயதில் இப்படி ஒரு சோகமான முடிவுக்கு போயிருக்கார் டேனியல் பாலாஜி. ஒரு நல்ல நடிகர். அவருடைய மறைவு வந்து உண்மையிலே தமிழ் திரையுலகத்துக்கு பேருழப்பாகும். ஸோ டேனியல் பாலாஜி யார் அப்படின்னாக்க, நம்ம நடிகர் முரளியினுடைய அம்மாவும் டேனியல் பாலாஜி அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள். அப்படிதான் அவங்களுக்குள்ள இந்த சினிமாவோட பந்தம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சென்னை திரைப்படக் கல்லூரியில சேர்ந்து டேனியல் பாலாஜி வந்து சினிமா படிச்சாரு. பிசி அழகப்பன் டைரக்ட் பண்ண காமராசு அந்த படத்துல லைலாவும் முரளியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாரு. அதனைத் தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி நாடகத்தின் மூலயமா நடிகராக அறிமுகமாகிறாரு டேனியல் பாலாஜி. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் அதில் நடித்து பெரிய திரையிலையும் லான்ச் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து காதல் கொண்டேன் அந்த படத்தில் தான் போலீஸ் அதிகாரி கேட்டப்பில் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு கேரக்டர் கிடச்சி ஃபுல் ஃப்ளெஜ்டு நடிகராக வர தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து காக்க காக்க படம் வந்து கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது. உடனே வெற்றிமாறன் டைரக்ஷனில் பொல்லாதவன் படம் அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரேக்கு. 2006ஆம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு, அதுவும் கௌதம் மேனன் படத்தில் வந்து உண்மையிலே அமுதன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி. ஸோ அதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கும் ஒரு பயங்கரமான வில்ல நடிகராக அறியப்பட்டார் டேனியல் பாலாஜி. அதன் பிறகு வெற்றிமாறன் டைரக்ஷனில் அமீரோட சேர்ந்து வடசென்னை படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து தம்பிங்கிற கதாபாத்திரம் அதுலேயும் ஒரு சூப்பர் கதாபாத்திரம். அப்புறம் தொடர்ந்து விஜயோட பைரவா, நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு நல்ல நல்ல கதாபாத்திரம் நடித்து ஒரு மிகப்பெரிய வில்ல நடிகராக வளப்படம் தொடங்கினார். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆன்மீகம் மீது அதிகமாக நாட்டம் ஏற்பட்டது. ஸோ கோவில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், கும்பாபிஷேகங்கள்லாம் போய் கலந்துக்க ஆரம்பித்தார். ஆவடி பக்கத்தில் ஒரு கோவிலே சொந்தமாக கட்டிகிட்டு இருந்தார் டேனியல் பாலாஜி. 48 வயதாகும் டேனியல் பாலாஜி வந்து சென்னை திருவான்மியூரில் வசிச்சுட்டு இருந்தார். நேற்று மாலை வந்து திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே பக்கத்தில் கொட்டிவாக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரோமெட் அப்படிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் மேசிவ் அட்டாக் அப்படிங்கிறதுனால காப்பாற்ற முடியல. ரொம்ப நேரம் அப்சர்வேஷனில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க, சிபிஆர்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே பலன் கொடுக்கல. அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ நள்ளிரவு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இயக்குநர்கள் கௌதம் மேனன், வெற்றிமாறன், அமீர் 3 பேருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு என்னென்ன வேணுமோ அந்த உதவிகள்லாம் பண்ணி அவங்க கூட குடும்பத்தாருக்கு உதவிகள்லாம் செஞ்சு பக்கத்திலே இருந்திருக்காங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் விடிய விடிய ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து அவருடைய கண்கள்லாம் வந்து தானமாக வழங்கப்பட்டு அதற்கப்புறம் அங்கிருந்து அந்த உடல் வந்து நேராக அவருடைய பிறந்து வளர்ந்த இடமான புரஷைவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கி விடிகாலம்பரத்துலேருந்து அந்த கெல்லிசன் புரஷைவாக்கம் ஏரியாவில் இருக்கிற அவங்க சொந்த வீட்டில் இந்த உடல் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க. அங்கே பொதுமக்கள் அஞ்சலி தரிசன பிறகு அங்கே திரையுலக பிரமுகர்கள்லாம் டேனியல் பாலாஜிக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அதன் பிறகு வந்து இன்று மாலை வந்து ஓட்டேரி மின் மயானத்தில் அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது. உண்மையிலே அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு பேரிழப்பு. அதனை தாண்டி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பேரிழப்பு. ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம். அந்த கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் மூலிமா ஒரு மிரட்டக்கூடிய நடிகர் டேனியல் பாலாஜி. ஒரு 48 வயசில் அவர் உயிரிழந்திருக்கக்கூடாது. அப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காமெடி நடிகர் சேஷு இறந்து போனார் 60 வயசில். அதுவே தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பு. ஏன்னா அவரோட காமெடி இடத்த வேறு யாரும் நிரப்ப முடியாது. அதற்குள்ள ஒரு வாரத்தினுடைய அடுத்த 4 நாள்லேயே வந்து அடுத்த மரணம் வந்து தொடர்ந்துருக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகப்படியான உயிர்கள் இழக்கிறது உண்மையிலே வந்து வேதனையாக இருக்கிறது. இதன் மூலயமா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஸோ நடிகர்கள் வந்து பணம், அடுத்தடுத்த படங்கள், கமிட்மெண்ட்ஸ்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட உடலை பார்த்துக்கிறதுல அவங்கள வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இனி வரும் காலங்களில் நடிகர்கள் தங்கள் குடும்பத்திற்காகவும் தங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டா இந்த மாதிரியான மரணங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். ஸோ மறைந்த டேனியல் பாலாஜிக்கு விஜய் டாக்கி சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.